ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜூலைல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிச்சு. அதுக்கான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மே ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் நாம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் மாதிரி குரூப் டி எக்ஸாம் டிலே ஆகாது. போன வருஷம் பாத்தீங்கன்னா குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th இல்லனா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் எந்த ப்ராப்ளமுமே இல்ல. குயிக்கா குரூப் டியோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா 2025லயே ரயில்வேல இருந்து ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2026ல ரயில்வே சைட்ல இருந்து இந்தந்த எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் இந்தந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்டிபிசி, அடுத்த குரூப் டி, அடுத்த டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் எந்தெந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அபிஷியலாவே நமக்கு ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த எக்ஸாம்ஸ் ஏற்கனவே வந்த நோட்டிபிகேஷனுக்குலாம் எக்ஸாம்ஸ் வச்சாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப எப்படி பார்த்தாலுமே மே ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல நாம அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஜூலைல கன்ஃபார்மா குரூப் டி எக்ஸாம் இருக்கும். சோ கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 70ல இருந்து 90 நாள் வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஓகேவா? சோ கரெக்டா பார்த்தோம்னா ஒரு 75 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம். நான் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கேன். நான் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், நான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, நான் பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட். நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஆனா இந்த எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் செலக்ஷன் பேட்ச் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நாம ஸ்டார்ட் பண்ண பேட்சஸ் எல்லாத்தையும் விட இதுல பிளான் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நாம ஸ்டார்ட் பண்ண பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரா கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் முடிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் முடிக்கணும்னு கொடுத்திருப்போம். ஏன்னா அப்போ நம்ம கையில 6 மாசம் டைம், 4 மாசம் அந்த மாதிரி டைம் இருந்துச்சு. சோ இப்போ நம்ம கையில இருக்கிறது வெறும் 75 டேஸ் தான் டைம் இருக்கு. சோ இந்த 75 டேஸ்ல குரூப் டிக்கு நம்ம ஸ்மார்ட்டா எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளான் கொடுத்துருவோம். சோ இதோட வீக்லி பிளானே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பேட்சை விட லாஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா வீக்லி பிளான் டிஃபரெண்டா இருக்கும். சோ ஒரு குரூப் டியோட சிலபஸ் பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்னு சொல்றதை விட கரண்ட் அஃபேர்னு சொல்லலாம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 25 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, கரண்ட் அஃபேர்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அதுல கரண்ட் அஃபேர்ல இருந்தே 12ல இருந்து 15 கொஸ்டின் வந்துரும். மீதி 5 கொஸ்டின் தான் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபில இருந்து வரப்போகுது. அப்ப இந்த கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா ஓவராலா 20 கொஸ்டின். ஓகே, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் நாம எதை முடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேரையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் முடிக்க போறீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 15 நாள்ல நீங்க ரீசனிங் முடிச்சிடலாம். இப்ப நான் ஜாப் போயிட்டு படிக்கிறேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் இந்த பேட்ச்ல இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 hours ஆவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டினியூஸா உங்களுக்கு 4 hours கிடைக்கலனாலும் காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிங்க. அப்ப 5 to 7 இல்லைன்னா 5 to 8 படிச்சீங்கன்னா மினிமம் 2 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் டைம் கிடைக்கும். திருப்பி ஜாப் போயிட்டு வந்தோ இல்ல காலேஜ் போயிட்டு வந்தோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வரீங்க, இல்ல ஈவினிங் ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா கூட 8 to 10 படிக்கலாம். அப்ப அதுல ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். அப்ப காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் கிடைக்குது. அப்ப 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, புதுசா ஆரம்பிக்கவங்க சாப்பாடு, தூக்கம் அந்த டைம் போக மீதி எல்லா டைமுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 60 நாள்ல நீங்க முடிச்சிடலாம் இந்த பிளானை. ஓகேவா? சோ எல்லாருமே ஃபாலோ பண்ற மாதிரி இந்த பிளான் கொடுப்போம். மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டினியூஸா யாருக்கும் 4 மணி நேரம் கிடைக்காது. 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி கிடைக்காது. நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம், இல்ல காலேஜ் போயிட்டு படிக்கிறோம்னா அங்கங்க நாம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள்லயுமே குறைஞ்சது 4 மணி நேரம் நமக்கு கிடைக்கும். சோ அந்த 4 மணி நேரத்தை கரெக்டா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன முடிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் எல்லா இது கூடயும் பேரலா வர்ற மாதிரி வரும். ரீசனிங் 15 நாள்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் இருக்கும். 15 முக்கியமான டாபிக் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் படம் வச்சே வந்துரும், ஃபிகர் வச்சே வந்துரும். அந்த ஃபிகர் வச்சு வர டாபிக்கை பாத்தீங்கன்னா 2 நாள்ல முடிச்சிடலாம். அது போக ரீசனிங்ல டைம் எடுக்கக்கூடிய டாபிக் எதுனா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாபிக் மட்டும் 2 நாள் டைம் வேணும். மீதி இருக்க எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்தாலே அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே
மத்த 12 டாபிக்ல உள்ள கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் 15 நாள்ல நீங்க ரீசனிங் படிக்கிற மாரி இருக்கும். கரண்ட் அஃபயர். அப்ப கரண்ட் அஃபயர் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபயர் வந்து நீங்க படிக்கணும். ஓகே. அப்போ உங்களுக்கு ஜூலைல எக்ஸாம் அப்படின்னா, நீங்க எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா, நவம்பர் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபயரை நீங்க வந்து படிக்கணும். ஓகே. கரண்ட் அஃபயர் பொறுத்த வரைக்கும் நீங்க பின்னாடி இருந்து படிக்கிற மாதிரி படிக்கணும். நவம்பர்ல இருந்து ஆரம்பிக்காம எங்க இருந்து ஆரம்பிங்கன்னா, சோ இப்போ நமக்கு ஏப்ரல் மந்தா, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரி இந்த கரண்ட் அஃபயர் எல்லாம் முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு பேரலா அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபயரை அன்னன்னைக்கு படிக்கிற மாதிரியும் நீங்க கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்ப ரீசனிங் முடிக்க போறீங்க, கரண்ட் அஃபயர் அப்படி பின்னாடி இருந்து படிச்சுட்டு வர போறீங்க. அப்ப 15 நாள்ல ரீசனிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸுக்கு குறைஞ்சது ஒரு 35 நாள் தேவைப்படும். ஏன்னா மேக்ஸ் வந்து நீங்க ஓரளவுக்கு போட்டுருவீங்க, ஓரளவுக்கு உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். இல்ல நான் மேக்ஸ் டச் விட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஏஜ் வந்து 30க்கு மேல ஆகிருச்சு, நான் இனிதான் உட்காந்து வேதிக் மேக்ஸே என்னன்னு படிக்கணும் அப்படின்னா சாலிடா உங்களுக்கு வந்து 35 நாள் தேவைப்படும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் நீங்க பேசிக் படிச்சுதான் ஆகணும். வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா அந்த வாய்ப்பாடு கூட நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒன்னும் பேசிக் மேக்ஸுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து வாய்ப்பாடு தெரியணும். 7 12 சார் எத்தனைன்னா தெரியணும், 12 ஸ்கொயர் எத்தனைன்னு தெரியணும், 15 கியூப் எத்தனைன்னு கேட்டா தெரியணும். அப்ப இது எல்லாமே பேசிக்கான கிளாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து அந்த பேசிக் கிளாஸ்லயே போயிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 30 டேஸ்ல தான் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் வந்து படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பிளிபிகேஷன் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு அரித்மெட்டிக்ல ஈஸியான டாபிக் எல்லாம் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நீங்க அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஓரளவுக்கு தொட்டுட்டு வந்தீங்கன்னா கூட போதும். பார்த்துட்டு அது போக அட்வான்ஸ் மேக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். நீங்க சிஜிஎல் லெவலுக்குலாம் அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்க வேண்டாம். சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா படிச்சா ஒரு 30 நாள்ல மேக்ஸை முடிச்சிடலாம். அடுத்து சயின்ஸ். ஓகே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 25 டேஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணணும், சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிளஸ் கரண்ட் அஃபேரும் படிக்கணும். ஓகேவா? சோ இப்போ ரீசனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மேக்ஸுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங்க்கு ஃபுல்லா உட்காந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்க செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். இந்த 15 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எங்க வந்துருவீங்க, மேக்ஸுக்கு வந்துருவீங்க. அப்ப ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு மேக்ஸ் பார்த்துக்கிட்டே டெய்லி ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் என்ன பண்ணணும், ரீசனிங்க்கு எல்லா டாபிக்கும் மிக்சடா இருக்கிற மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுத்துட்டே வரணும். ஒன்ஸ் இந்த மேக்ஸும் முடிச்சிட்டீங்க, 50வது நாள் மேக்ஸும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு ஃபுல்லா உட்காந்து ரீசனிங் டெஸ்ட், ஒரு நாள் மேக்ஸுக்கு ஒரு நாள் ரீசனிங்க்கு டெஸ்ட் எடுத்துட்டே வரணும். கரெக்டா அந்த சயின்ஸ் ஒரு பாதி முடிக்கும் போது 25 நாள் சொல்லியிருக்கேன்னா ஒரு 15வது நாள் அப்படி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா குரூப் டிக்கே நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துடணும். ஓகே. இதுதான் நம்மளோட பிளான். சோ இதுக்கான வீக்லி பிளானையும் வீக்லி ஷெட்யூலையும் நான் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 10/4/2026 ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே தான் நம்ம வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, 11ஆம் தேதி வந்து சனிக்கிழமை. 11ஆம் தேதியே ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ கரெக்டா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட குரூப் டிக்கான கடைசி வாய்ப்பு, இந்த 70 நாளுங்கிறது குரூப் டிக்கான கடைசி வாய்ப்பு. சோ இந்த 70 நாளை கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே. அது போக உங்களுக்கு இந்த ஃபைனல் பேட்ச்ல பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து லைவ் கிளாஸும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஜூலைல எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுல வந்து நாம எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருமோ அது எல்லாமே அந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லைவ் கிளாஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டென்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே லைவ் கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. சோ எதை எடுக்கணும், குறைஞ்ச டைம்ல எப்படி அதிகமான கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுங்கிற மாதிரி எல்லா டவுட்டுமே இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே லைவ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ குரூப் டிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி இருக்கும். ஓகே. சோ இந்த பிளான், ஓகே, சோ இதோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானை வந்து அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரைடே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்கணும், நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் காலேஜ் போயிட்டே படிக்கிறேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேட்ச்ல கொடுக்கறதுல ஒரு 50% படிச்சா கூட சிசிஏ கேண்டிடேட் உள்ள போயிடலாம். ஏன்னா சிசிஏ கேண்டிடேட்ங்கிறவங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு பிசிக்கல் கிடையாது, டைரக்டா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும்.
எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அதே மாதிரி தான், பிசிக்கல் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேரை விட நீங்க அதிகமான எஃபர்ட் வந்து போடணும். ஓகே, நீங்க சிசிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனாலாம் இருக்கீங்க அப்படின்னா குரூப் டிங்கிறது ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஜஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் பாஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? சோ இப்போ இந்த பேட்ச்ல உங்களுக்கு வீக்லி பிளான் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்டோட சொல்யூஷனோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். சனிக்கிழமை நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை உங்களுக்கு சொல்யூஷனோட பிடிஎஃப் கொடுப்போம். எதுக்காக சண்டே கொடுக்கல அப்படின்னா சில ஸ்டூடெண்ட் வந்து சாட்டர்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, சில ஸ்டூடெண்ட் வந்து வீக்லி டெஸ்ட் வந்து சண்டே அட்டன் பண்ணுவீங்க. அதனால காமனா என்ன பண்ணுவோம்னா மண்டே வந்து வீக்லி டெஸ்ட் என்னென்ன கொஸ்டின் கேட்டோமோ அதுக்கான சொல்யூஷனோட பிடிஎஃப் வந்து என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு மண்டே வந்து கொடுத்துருவோம். நீங்க தரவா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுமே அதோட சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அந்த சொல்யூஷனோட பிடிஎஃப்பும் கையில கொடுத்துருவோம். இந்த மாதிரி கரெக்டா ஒவ்வொரு வாரமும் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். எக்ஸாம் அப்போ நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டாபிக் வைஸ் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்ச் எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப ரீசெண்டா இதோட வேலிடிட்டி அண்ட் ஃபீஸ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நாம கொடுத்த ஆஃபர் கொடுத்திருந்தோம் இல்லையா இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல, அதுல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? சப்போஸ் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியை மிஸ் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அவைலபிளா இல்ல, லைஃப் டைம் வேலிடிட்டியும் அவைலபிளா இல்ல. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லாஸ்டா நம்ம கிரியேட் பண்ண கூப்பன் கோட்ஸ்ல இப்போ கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, குரூப் டியோட பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, இல்லனா ஐ வாண்ட் குரூப் டி பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? இது வரைக்கும் நாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்ச் வந்து குரூப் டி காண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இது வந்து ஃபைனலா இருக்கக்கூடிய பேட்ச். இந்த 8 பேட்சை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அந்த பேட்ச்ல கொஞ்சம் ஸ்லோவா படிச்சாலே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேட்ச் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாவும் படிக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா போகக்கூடிய பேட்ச் இது. ஓகே, எது எது ஸ்கோரிங் பார்ட்டோ அது மட்டும் தான் இதுல வந்து நாம கவர் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இன்னும் குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டு படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்சை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாசம் மார்ச் 31 ரிலீஸ் பண்றதா எஸ்எஸ்சில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிபிகேஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணிருக்காங்க. இந்த ஏப்ரல்ல எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷனும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு 1 or 2 மந்த்ல அடுத்த டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான நோட்டிபிகேஷனும் அடுத்த என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பதான் புதுசா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் டிக்கு எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், நான் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் இப்ப டெஸ்ட் எடுக்கணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர் டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஷார்ட்ஸாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல் வீடியோவாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம குரூப் டி அண்ட் என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? படிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா இங்க காம்படிஷன் அதிகமா இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டீங்க, ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 2015 இருந்த மாதிரி 2016 காம்படிஷன் இருக்காது. அதே மாதிரி 25 இருந்த மாதிரி இப்ப 26 காம்படிஷன் இல்ல, 27 இதை விட காம்படிஷன் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு டைமும் நாம யூனிக்கா இருக்கணும்.
ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள போனோம் அப்படின்னா இறங்கி வேலை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சும்மா எல்லாரும் எழுத போறாங்க, நானும் எழுத போறேன். சரி இதான் சிலபஸா? நெறைய பேர் ஒரு முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னா, என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்களுக்கே தெரியல. அது மாரி சிலபஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கு சிலபஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிற பேட்டர்னே தெரியல. ஸோ நீங்க வந்து இவ்ளோ காம்படிஷன் இருக்குங்கிறத பார்த்து பயப்படவும் வேண்டாம். 100% எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா, அதுல ஒரு 70% பார்த்தீங்க அப்படின்னா, 10த் குவாலிஃபிகேஷனா? சரி என்கிட்ட 10த் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்ளை பண்ணி வப்போம். கிடைச்சா கிடைக்கட்டும்ங்கிற மாரி பார்ப்பாங்க. மீதி 30% தான் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்காக படிப்பாங்க. அந்த 30% இன்னும் பிரிச்சீங்க அப்படின்னா, ப்ராப்பரா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சிலபஸ் எல்லாத்தையும் தேடி எடுத்து, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி, டெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்க வெறும் 10% இல்லன்னா 5% தான் இருப்பாங்க. கடைசி அந்த 5% தான் என்ன பண்றாங்க? ஜாப்க்கு போறாங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். நெறைய பேர் பாருங்க புதுசா வருவாங்க. 18 வயசுல படிக்க ஆரம்பிப்பாங்க. 20, 22 வயசுல அப்பதான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 6 மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்ணிருவாங்க. அந்த 6 மாசமும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்ட்டான இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் முடியும். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. அரியர் வச்சு காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அரியர் அவ்ளோ வச்சிருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். அவ்ளோ வச்ச ஸ்டூடண்ட்டே அரியரையும் கிளியர் பண்ணி, எக்ஸாமும் கிளியர் பண்றாங்க. அது எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். ஓகேவா? ஏன்னா காலேஜ்ல ஒழுங்கா படிக்கல அப்படின்னாலும், இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் காலேஜ்ல ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு தெரியல. காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ காலேஜ்லயும் நல்லா படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் நல்லா படிக்கணும். எப்பவுமே நல்லா படிச்சுட்டே இருக்கணும். நல்லா படிச்சுட்டே இருந்தோம்னா, அடுத்தடுத்து லைஃப்ல நெறைய கிடைக்கும். ஓகேவா? நம்ம எதிர்பார்க்காதது எல்லாமே நெறைய நம்ம கைக்கு வந்து சேரும். நம்ம ஒரு எஃபோர்ட் போடுவோம். அதுக்கு இதுதான் டார்கெட்ன்னு நாம வச்சு படிப்போம். ஆனா நம்ம எஃபோர்ட்ட மட்டும் கன்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும். ஓகேவா? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாரி இருந்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா உங்களோட கடமை என்ன படிக்கிறது. படிக்கிறத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கான பலன் வந்து நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமா கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எல்லாமே சொல்லுது. பகவத்கீதையா இருக்கட்டும், இல்ல இந்த யூனிவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதான் சொல்லுது. ஓகேவா? ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட மைண்ட வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பீப்பிள விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஊருக்குள்ள வந்து நெறைய இப்போ சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது, ஏதாவது ஒண்ணு வெட்டித்தனமா உட்கார்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டோ, இல்லன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டோ, Instagramல உட்கார்ந்து ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டோ, அந்த மாரி ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பா இல்லாம, நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நீங்க வந்து எப்படி இருக்கணும்? அம் ஒரு ஒரு டான் மாரி இருக்கணும். டான் மீன்ஸ் ஜெயிக்கணும். ஓகேவா? எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா முடியும். ஜெயிக்கிறதுக்கு வந்து எஃபோர்ட் கரெக்ட்டா போட்டோம் அப்படின்னா, ஜெயிச்சுட்டே இருக்கலாம். நெகட்டிவா பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? கண்டிப்பா முடியும்னு நம்புங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாவே எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். உள்ள போய் எழுதக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் அதே மாதிரி தான். ஓகேவா? அதனால பாசிட்டிவா இருங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கா உட்கார்ந்து படிங்க. கையில இருக்கக்கூடிய ஃபோன வந்து கரெக்ட்டான வழியில பயன்படுத்துங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனா இருக்கட்டும், iOS வச்சிருந்தாலும் சரி, எவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, நம்ம மனச நாம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நல்லது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். பாசிட்டிவா இருங்க. படிங்க. படிச்சா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். படிப்பு லைஃப்பையே மாத்தும். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015, 14 அந்த டைம்லலாம் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணும்போது, அவங்க அப்போ லைஃப் பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்ல ஆரம்பிச்சு, அந்த மாரி படிச்சு கஷ்டப்பட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, ஒரு காரு அந்த மாரி வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கட்டும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத விட, இன்னைக்கு நாம உழைப்ப போட்டோம், எஃபோர்ட் நல்லா போட்டோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைஃபே மாறிரும். ஓகேவா? எத்தனையோ பசங்க பஸ் சார்ஜ் கூட காசு இல்லாம லைப்ரரிலாம் வந்து உட்கார்ந்து படிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அவங்க ரொம்ப எவ்வளவோ மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு படிப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இத குடுக்கும். அந்த படிப்ப நல்ல விதமா பயன்படுத்துங்க. வேற எந்த இதுலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு குயிக்கா உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி NTPCக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.